ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. நம்ம தோட்டத்தில இன்னைக்கு என்னென்ன வகையான கீரையெல்லாம் அறுவடை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். தோட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பீட்ரூட் கீரை இருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் சிகப்பு தண்டு கீரைங்க. எல்லாமே சூப்பரா தழைஞ்சிருக்குது. அதுவும் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குதுங்களா, இப்போ 2, 3 நாளா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, இலையெல்லாம் தள தள தளன்னு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க. புதினா பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு இடம் அதுக்குன்னே ஒதுக்கி வச்சிருக்கிறேங்க. ஆனா, அந்த இடத்த விட்டுட்டு, அது சைட்லலாம் ஏறி ஏறி கார்டன் பெட்டுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்குது. அங்க பாருங்க எவ்வளோ ஓரமா எப்படி வந்து சூப்பரா தழைஞ்சிருக்குதுன்ட்டு. இந்த புதினா நல்லா வரும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 4 இலை எடுத்துங்க. இந்த கிளாஸ்ல தண்ணி புடிச்சு, அதில வந்து ஒரு 4 இலைய போட்டு வச்சுருவேங்க. அந்த ஒரு ஹோல் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி குடிப்பேன் நானு. நல்லதுன்னு சொன்னாங்க. பட் எதுக்குன்னு தெரியல. பட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே அந்த மாரி குடிப்போங்க. அதுவும் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சட்னி மட்டும் தனியாவும் அரைச்சு சாப்பிடுவோம். புதினா கொத்தமல்லி தழை சட்னி அரைச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்குங்க. ஆக்சுவலி புதினா சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் புதினா வந்து அந்த பீக் வெயில் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, புதினா வந்து பெருசா எனக்கு வளராது. ஏன்னா வெயில் டைரெக்ட்டா கார்டன் பெட்ல அடிக்குதுங்களா, அதனால் வந்து பெருசான விளைச்சல் இருக்காது. அதனால் இந்த முன்னாடியே நல்லா வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, வேணுங்கிற அளவுக்கு அப்பப்போ எடுத்து செஞ்சுக்கிறதுங்க. புதினாலையுமே தொக்கு செய்யலாம் நாங்க புதினா கொத்தமல்லி தழை போட்டுமே. லாஸ்ட் டைம் கொத்தமல்லி தழை மட்டும் தான் போட்டு செஞ்சுருந்தேங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து புதினாவும் கலந்து பார்த்து செஞ்சு பார்க்கணும் எப்படி இருக்குதுன்ட்டு. ஏன்னா அந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு 1 மாசம் கிட்ட வச்சுக்கலாம் இல்லைங்களா? நம்ம என்னன்னைக்கெல்லாம் சமைக்கலையோ அன்னன்னைக்கெல்லாம் சாதம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். சூப்பரா வந்து இந்த தொக்கு போட்டு பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை பார்த்தீங்களா, எப்படி சூப்பரா தழைஞ்சிருக்குது அப்படின்ட்டு. இது 3வது டைம் ரீக்ரோ ஆகுதுங்க. நம்ம லாஸ்ட் டைம் வந்து கொத்தமல்லி தழை அறுவடை பார்த்தோம் இல்லைங்களா, 2 சிப்பித்தட்ட ஃபுல்லா வந்துச்சு. நான் மறுபடியும் கட் பண்ணி விட்டேன். மறுபடியும் ரீக்ரோ ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எகைன் ரீக்ரோ ஆயிருக்குது. ஆனா வெதர் வந்து நல்லா பீக் வெயில் வர வரைக்கும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு ரீக்ரோ பண்ணிக்கலாம் போல இருக்குதுங்க. அப்படியே தழை வந்துங்க அவ்ளோ மணமா இருக்குது. நம்ம அப்படியே ஒரு 2 இலை கட் பண்ணோம்னாவே கையில வந்து அவ்ளோ ஸ்ட்ராங் ஸ்மெல்லுங்க. நம்ம கடையில வாங்குற கொத்தமல்லி தழையெல்லாம் எவ்வளோ போட்டாலும் அந்த ஒரு வாசம் வரதில்லைங்க. ஆனா இது வந்துங்க பயங்கர மணமா இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த கொத்தமல்லியும், புதினா போட்டு தான் சட்னி அரைக்கலான்ட்டு பிளானுங்க. சரின்ட்டு அதுக்கு தான் வந்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, கரெக்ட்டா ஒரு கட்டு இருக்க அளவுக்கு அறுவடை பண்ணிக்கிட்டேங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கீழே எண்டு வரைக்கும் நறுக்கி தான் விட்டேங்க. ஏன்னா மறுபடியும் அது ரீக்ரோ ஆகும் இல்லையா? அதனால அப்படி தான் நறுக்கி விட்டேன். இந்த கொத்தமல்லி தழை வந்து நறுக்காம விட்டிங்கனாலும் என்ன ஆகும்னா, அது செடி நல்லா பெருசா தழைஞ்சுங்க. அதுலேருந்தே வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா, நெறைய விதை விடும். அந்த விதைய வந்து நம்ம மறுபடியும் கார்டன் பெட்ல போட்டுக்கலாம். நம்ம $2, $3ன்னு போட்டு விதை வாங்குறோம் இல்லைங்களா? அந்த செலவு வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணலாங்க. இதில போட்டு போட்டு மிச்சம் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, முன்னாடி இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கிட்டேங்க. பின்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் பெருசானா விதை வந்தா வரட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். பார்ப்போங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா, விதை போடும்போதுங்க, அங்கங்க சிதறி இருக்கும் போல இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல தழைஞ்சிருக்குதுங்க. நானும் வந்து தேடி தேடி கண்டுபிடிக்கிற மாரியே தான் இருந்தது. இந்த டைம் கார்டன் பெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலா இந்த பழைய கார்டன் பெட்ல வந்து எனக்கு கீரைலாம் பெருசா எனக்கு ஈல்டு குடுத்ததில்லைங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி ஆகட்டும், செங்கீரை ஆகட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் கூட எட விடாம அவ்ளோ நெருக்கமா சூப்பரா வந்திருக்குதுங்க. நம்ம தண்ணி வேற விடுறோம் இல்லைங்களா? தண்ணி வந்து நம்ம மேலேருந்து விடுறோம் அப்படின்னா, தண்ணி வந்து இந்த வெளியில
அடிக்குது பாருங்கள். அடிக்கும்போது நம்ம போட்ட விதையில அங்கங்கே தெரிச்சிருது போல இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே முளைச்சிருக்குது. அது இந்த பெட்டு கூட பரவாயில்லைங்க. அந்த ட்ரெல்லிஸ் போட்டிருந்த பெட்டு பார்த்திங்கன்னா வாய்க்கால் மாதிரியே ஒரு பாதை மாதிரியும் முளைச்சிருக்குதுங்க கொத்தமல்லி தழை. இங்கே பாருங்கள் செங்கீரையை எங்கேயாவது உங்களுக்கு மண் தெரியுதான்னு பாருங்கள். கேப்பே இல்லாமல் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்ட்டு. செங்கீரை வந்து செங்கீரைன்ட்டு இல்லைங்க, எந்த கீரையுமே நமக்கு நல்லா வரமாட்டேங்குதே, நம்ம கீரை வந்து பொரியல் கூட நம்மளால் பண்ண முடியலையே, என்னடா இப்படி இருக்குதே அப்படின்னு व्यசனமாக கலந்த எனக்கு இந்த தடவை பார்த்திங்கன்னா போதும் போதுங்கிற அளவுக்குங்க. உண்மையாலுமே சொல்லப்போனால் திகட்டுற அளவுக்கு கீரை வந்துருச்சுங்க. கார்டன் பெட்டில் முக்கால்வாசி கார்டன் பெட்டு ஃபுல்லாக கீரை தாங்க. இது எவ்வளோ விதைன்னு பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு செங்கீரை செடி மட்டும் நல்லா உயரமாக இருந்ததுங்க. அந்த செடியில் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி கிட்ட அந்த செடி வளர்ந்துருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விதை இருந்ததுங்க. கொஞ்சம் விதையை வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். மீதி என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா அந்த குச்சை வந்து கொண்டு போய் நான் இந்த கார்டன் பெட்டில் அப்படியே போட்டுட்டேங்க. போட்டுட்டு கையில் கொஞ்சம் அந்த விதை இருந்ததையும் போட்டு இதெல்லாம் என்ன வரவா போகுதுன்ட்டு அப்படியே தூவி விட்டுட்டேன். நீ என்னைவா அப்படி தூவி விட்டுறீங்க பாரு நான் எப்படி வரேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சூப்பராக தளைஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா நல்லாவே பெருசாகுங்க. செடி வந்து இன்னும் நல்லாவே நம்ம கடையிலலாம் வாங்குறோம் இல்லைங்களா, அந்தளவுக்குமே பெருசாகும். பட் அந்தளவுக்கு பெருசாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா கீரையும் ஒரே நாள் கண்டிப்பாக சமைக்க முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 25 கட்டுக்கு மேலே வருங்க இந்த கீரை மட்டும். அதனால் அப்பப்போதைக்கு வேணுங்கிறப்பெல்லாம் வந்து நம்ம கீரையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் எடுத்தேங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டு ஃபுல்லாக வந்துச்சு. இன்னைக்கு கீரை பொரியல் தான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். எல்லாமே ரொம்ப நிறைய எடுத்தோம்னா லஞ்சு ஹெவி ஆகிடும் இல்லைங்களா, அதனால் அளவாக வந்து தோட்டத்தில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. கீரையை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்ட்டு. கீரை வந்து கட் பண்ணி விட்டாலும் தலையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேங்க. நம்ம ஃபுல்லாகவே பிடுங்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கட் பண்ணி தான் எடுத்த மாதிரி ஒரு ஞாபகங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சிருக்குதுங்களா, அதனால் நம்ம வேரோடையே எடுத்தலான்ட்டு தான் நான் வேரோடையே எடுத்துட்டேங்க. ஏன்னா அது எடுத்துமே கீழே பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டியாக நிறைய முளைச்சிருக்குதுன்ட்டு. அது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுட்டுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் தான் கீரை எடுத்தேங்க. முத நாளே தண்ணி விட்டுட்டேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வெயில் வரத்துக்கு முன்னாடி இதெல்லாமே ரெடி பண்ணிட்டேனுங்களா, அதனால் வந்து அந்த கீரை வந்து ஒரு செடி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஈஸியாக இணக்கமாக வந்துருச்சுங்க. வேர் வந்து நல்லா குட்டி வேர் தான், ஆனால் மண் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிடிச்சிருந்ததுங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு தட்டி தட்டி அதுக்கப்புறமா கழுவிக்கலான்ட்டு. ஏன்னா கீரை மட்டும் எப்பயுமே நம்ம வந்து நிறைய மண் இருக்குங்க, நல்லா அலசுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. ஆனால் கலரை பார்த்தாவே ஆசையாக இருக்குது இல்லைங்க. ஒரு கட்டு ஃபுல்லாக வந்துருக்குதுங்க. கட்டு 10 ரூபான்னு நம்ம போய் சந்தையில் வைக்கலான்னு நினைக்கிறேன். இப்போலாம் நம்ம ஊரில் 10 ரூபாயோ 15 ரூபாயான்னு தெரியலிங்க. ஆனால் கட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் வேர் மட்டும் பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்ட்டு. கீரை வந்து நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணுறோம் இல்லைங்க, அறுவடை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் வெளில வச்சுருந்தோம்னாவே அப்படியே கீரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சோந்தாப்பில் வாடி போயிடுதுங்க. ஆனால் கடையில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 நாள் இருந்தால் கூடங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே தலை இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலிங்க. நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து வச்சாலுமே கூட அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்ம மண்ணிலேருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்போ இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அந்த எடுத்ததுக்கப்புறம் அது வரவே மாட்டேங்குதுங்க. என்னன்னு தெரியல, உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து பீட்ரூட் கீரைங்க. பீட்ரூட் வந்து நான் விதை போடும்போதே சொன்னேன் இல்லைங்களா, நான் கொஞ்சம் நெருக்கமாக தான் போட்டிருக்கேன். செடி தளைஞ்சதுக்கப்புறம் ஸ்பேஸிங்காக அந்த மீதி உள்ள எக்ஸ்ட்ரா செடியெல்லாம் வந்து நான் எடுத்து நான் வந்து கீரை பொரியல் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்துங்க ரொம்ப நெருக்கமாக செடி இருந்தது அப்படின்னா அந்த கிழங்கு வந்து பெருசாகாதுங்க.
பெருசாகிறதுக்கு ஸ்பேஸே இருக்காது. ஸ்பேஸ் இல்லாதப்ப நமக்கு வளராது இல்லைங்களா? அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, 2 செடிக்கும் நடுவுல இருக்கிற அந்த இன்னொரு செடி இருக்கும் பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக இருக்கு இல்லைங்களா? அந்த செடியை வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்துட்டேங்க. அது என்ன பண்ணேன்னா, எடுக்கும்போது ஃபுல்லாக வேரோடையே எடுத்துட்டேன். கரெக்டாக நம்ம விரல் இருக்கு இல்லைங்களா? விரலில் வந்து பாதி விரல் சைஸுக்கு கேப் விட்டுங்க செடியில் வந்து ஃபுல்லாக அறுவடை பண்ணியாச்சுங்க. இந்த பீட்ரூட் கீரையில் பொரியல் பண்ணி சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பீட்ரூட் கீரை வந்து அறுவடை பண்ணும்போதுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அறுவடை பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விதை போடும்போது நெருக்கமாக போட்டிருப்போங்க. அது 2 விதைலாம் ஒட்டி இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 செடி ரொம்ப க்ளோஸாக தான் வளர்ந்துருக்கும். நம்ம வேரோடு எடுக்கும்போது அந்த செடியும் வர மாதிரி இருக்குங்க. வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா மண்ணை போட்டு அழுத்தி விட்டிங்கனாவே போதும். அது நல்லா ஓரளவுக்கு ஸ்பேஸிங் வந்து அதுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 1 வீக்கில் பார்த்திங்கன்னாங்க நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. அப்படியே செடி வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் நல்லா பெருசாகி சூப்பராக வந்துருங்க. அது நம்ம ஸ்பேஸ் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாகவே இருந்ததுன்னா கீழே கிழங்கும் பெருசாகாது, மேலே மட்டும் கீரை பெருசாகிக்கிட்டே இருக்குங்க. அதுவும் இந்த கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளங்கீரையாக சாப்பிட்டோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீட்ரூட் கீரை வந்து ஒரு கட்டுக்கிட்ட அறுவடை பண்ணியிருக்குதுங்க. பார்க்குறது தான் கட்டு பெருசாக இருக்குங்க. ஆனால் பொரியல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக தான் வரும். ஏன்னா கீரை வந்து மற்ற கீரையை விட இந்த பீட்ரூட் கீரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சுருங்கிடுங்க. அந்த கீரை பொரியல் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் போதுங்க, நம்ம தான் மற்ற கீரையெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்க, அதனால் இதுவே கணக்காக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம கூடையை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு வகை வகையாக கீரையை வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோங்க. கொத்தமல்லி, புதினா, செங்கீரை, பீட்ரூட் கீரைன்னு கூடையை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீரை காம்போ லஞ்சு தாங்க. கீரையில் வந்து என்னென்ன டிஷ்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு தான். அதுவும் எனக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா தோட்டத்தில் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அறுவடை பண்ண உடனே போய் வீட்டில் சமைச்சிடணும்னு நினைப்பேங்க. அதோட சத்து வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு எப்பயுமே தோணும். ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ணும்போதெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கிறதுங்க. மற்ற டைமில் நம்ம பண்ண முடியாது, வின்டர் டைமில் நம்மளால் முடிஞ்ச டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க. கீரை வந்து நம்ம சிறுசாக தான் அறுவடை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதோட வேர் எல்லாமே கிள்ளி எடுத்துக்கலான்ட்டு அதெல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேனுங்க. இது என்ன தான் வேரெல்லாம் ஃபுல்லாக கிள்ளி எடுத்து நீட்டாக எடுத்துகிட்டு போனாலுங்க தண்ணியில் போட்டு நல்லா அலாசுற வரைக்கும் மண் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு 2-3 தரையாட்டம் அலாசினா தான் அந்த மண் ஃபுல்லாக க்ளீனாக பளிச்சுன்னு வரும். இல்லைன்னா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நறுக்குன்னு அந்த மண்ணல் வந்து வாயில் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கீரைக்கெலாம் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் போடுறது இல்லைங்க. அந்த முட்டை தோல் வீட்டில் நம்ம எடுப்போம் இல்லைங்களா, அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி போட்டு போடுறது. அதை விட்டோம் அப்படின்னா ஃபிஷ் ஃபெர்டிலைசர் போடுவாங்க. ஃபிஷ் ஃபெர்டிலைசர் வந்து என்ன அப்படின்னா எந்த பிராண்ட் வேணால் வாங்கிக்கலாங்க, இதுதான் வாங்கணுங்கிறது இல்லை. அது வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு தாங்க. இல்லை அப்படின்னா கடையில் பார்த்திங்கன்னா கேண்டு ஃபிஷ் கூட இருக்கும். ஆயிலில் வந்து பதப்படுத்தி வைக்காமல் தண்ணியில் பதப்படுத்தி வச்ச மாதிரி இருக்குங்க. நம்ம அதை கூட வாங்கிட்டு வந்து போடலாம் அப்படிங்கிறாங்க. நான் வந்து ஃபிஷ் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைல்யூட்டடாக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குங்க. அது
அது ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டுன்னு நல்லாவே தெரியும் பார்க்கும்போது. அது என்ன பண்ணணும்னா, ஒரு 2 ஸ்பூனுங்க, ஒரு 2 கேலன் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிக்கு ஊற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு 3 வாரத்துக்கு ஒருக்கா ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா, செடி வந்து அவ்வளோ சூப்பராக தழையுதுங்க. அதுவும் மெயினாக கீரைலாம் பார்த்தீங்கன்னா, தலை தலைன்னு அவ்வளோ சூப்பராக வருதுங்க. நான் வந்து ஒவ்வொரு வருஷமே யூஸ் பண்ணுவேங்க. இந்த வருஷம் தான் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பீட்ரூட்டு, பீஸு, அப்புறம் இந்த கீரைங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ சூப்பராக தழைஞ்சிருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேணா காமிக்கிறேங்க. அது என்ன ஃபெர்டிலைசர் பிராண்டு, எப்படி வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிக்கு வந்து ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அது வந்து என்னென்னாங்க, காமிச்சோம்னா ஒரு சிலர் வந்து இது கெடுதலுங்கிறாங்க, ஒரு சிலர் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. நம்ம 4, 5 பேர்ட்டு செக் பண்ணி அப்புறம் தான் ஊற்றுறனுங்களா, அது சொன்னதுக்கப்புறம் மனசு கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே காமிக்காமல் இருந்தேன். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேங்க. கீரை மட்டுங்க நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா தண்ணி ததும்ப ஊற்றி அலாசணும் அப்படின்னா அடியில் ஃபுல்லாக மண் நின்றுங்க. ஒரு 2, 3 டைம் அலாசினீங்கன்னா தான் சுத்தமாக மண் இல்லாமல் கீரை வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வர மாதிரி இருக்கும். இது வந்து 3 தடவை அலாசிட்டுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருக்குதுன்ட்டு. எல்லா கீரையுமே நல்லா அலாசி எடுத்தாச்சுங்க. தண்ணி மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஹோம் டிப்போ பக்கெட்டை வந்து கிச்சன்கிட்டயே வச்சுருப்பேங்க. என்னென்னலாம் காய்கறி வந்து அலாசுறனோ அந்த தண்ணியை வந்து பக்கெட்டில் ஊற்றி கொண்டு போய் கார்டனுக்கு ஊற்றிடுதுங்க. பெருசாக கார்டனுக்கு ஹெல்ப் பண்ணாதான், பட் இருந்தாலும் ஏன் தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஊற்றிடுறது. இங்கே பாருங்கள், அப்படியே கீரையை பார்க்க அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பீட்ரூட் கீரை பொரியலுங்க, செங்கீரை பொரியல், புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு ஒரு சூப்பரான மோர் அடிக்க போகிறோங்க. மோர் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. அது குக் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைக்கிறோம் இல்லைங்களா, இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை நல்லா பொடி பொடியாக அதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பொரியலுக்கு. செங்கீரையும் இந்த பீட்ரூட் கீரையும். கொத்தமல்லி புதினா சட்னி ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. நான் நிறைய துவையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி தான் ஃபாலோ பண்ணுவேன். இது என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4, 5 வரமிளகாங்க, அப்புறம் சின்ன துண்டு புளி, அப்புறம் தேங்காய்
போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா பெரட்டிட்டு, ஏன்னா தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பப்போலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ நான் வாங்கிட்டு வந்து அந்த தேங்காவை தோண்டி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேனுங்களா, அதை வந்து மைக்ரோவேவில் வச்சு டீஃப்ராஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் அப்படியே டேரெக்டாக பேன்லேயே போட்டுருதுங்க. தேங்காய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொத்தமல்லியும் புதினாவையும் நல்லா அதில் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டினோம் அப்படின்னாவே இலை ஃபுல்லாக சுருங்கிடுங்க. நல்லா வேகணும்னு அவசியமே இல்லை. அந்த இலை மட்டும் நல்லா சுருங்கினாப்புல வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அரைச்சிட்டோம்னா அருமையான சட்னி ரெடிங்க. அதுவும் இந்த சட்னிக்கெலாம் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் வச்சு இந்த சட்னி போட்டுங்க நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா 2 வாய் சேர்த்தி உள்ளே போகுன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் அம்மா வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இந்த சட்னி அரைக்கும் போதெல்லாம் செக்கல்ல ஆட்டுவாங்க. அப்படியே நாங்கள் போய் கண்ணு அப்படியே சூடான சாதம் எடுத்துகிட்டு வா அப்படிம்பாங்க. ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த செக்கில் அந்த சாதத்தை போட்டு சட்னி வந்து அங்கங்கே தாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கும். அதிலேயே போட்டு பெரட்டி கொஞ்சம் சட்னியை போட்டு நல்லா பெரட்டி அப்படியே பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே அப்படி அமிர்தமாட்டம் இருக்குங்க. இப்போ நினச்சா கூட ரொம்ப ஏக்கமாக இருக்குங்க. அந்த சாதத்தெலாம் நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் தான் அரைப்போம். செக்கல்ல ஆட்ட டேஸ்ட்டு வந்து எப்பயுமே தனி டேஸ்ட்டு தாங்க. தண்ணி வந்து ரொம்ப நிறைய ஊற்றாதீங்க. வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க. இதே மெத்தடில் தான் அந்த கடலக்காப்பருப்பு சட்னி இருக்குது இல்லைங்களா, பீனட் சட்னி, அதுக்கப்புறம் வந்து நிறைய சட்னி இந்த ரெசிபி தாங்க ஃபாலோ பண்ணுவேன். சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிங்க. அதனால டக்கு டக்குன்னு இதுதான் ஃபாலோ பண்ணுறது. சட்னி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. நம்ம லைட்டாக எண்ணெயில் போட்டு வதக்காமல் டேரெக்டாக அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், புதினா வந்து என்ன ஆகும்னா கலர் மாறின மாதிரி இருக்குங்க. இன்னொன்று வந்து நோ குக் சட்னி ஒன்று செய்வாங்க கொத்தமல்லிலையும் புதினாலையும். நான் நெக்ஸ்ட் டைம் அதை காமிக்கிறேன் அது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. பொரியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொரியலும் ஒரே மெத்தடுங்க. அது மெயினாக கீரை பொரியல், காய் பொரியல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், வரமிளகாய் போட்டுட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறங்க எந்த கீரை போடுறோமோ அந்த கீரையை போட்டுட்டு தண்ணி விடவே மாட்டேங்க. ஏன்னா நம்ம தண்ணியில் வந்து நல்லா அலாசும்போது அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருந்துட்டு தாங்க இருக்கும். கொஞ்சமாக உப்பு போடணுங்க. கீரைக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்து உப்பு போயிடுச்சுன்னா கூட கசந்தாப்பில் தான் இருக்கும். லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டுங்க கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 2 நிமிஷம் தாங்க. 2 நிமிஷம் கூட இல்லைங்க, ஒரு 4 நிமிஷம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணுற கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துருங்க. கடையில் வேகிறத விட இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெந்துடும். கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து கொதன்னு நிற்காதுங்க. கேப் விடாமல் டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா தண்ணி நிறையா நிற்குங்களா, அது சுண்டத்துக்கே ரொம்ப நேரம் ஆகிடும், டேஸ்ட்டும் மாறி போயிடும். கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காயை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டுங்க, தேங்காய் துருவல் இருக்குது இல்லைங்களா, அந்த துருவல் வந்து மேலாப்பில் தூவி விட்டு கலக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க. இதே ரெசிபி தான் பீட்ரூட் கீரை பொரியலுமேங்க. ரெண்டு பொரியல் சட்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து மோருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலைங்க, சின்ன துண்டு இஞ்சி, சின்ன துண்டு பச்சை மிளகாங்க, அரை மிளகாய்க்கு கம்மியாக போட்டால் போதும், கல்லுப்பு, தயிர் வேணுங்கிற அளவுக்கு போட்டுட்டுங்க தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வடிகட்டினோம்னா இந்த வெயிலுக்கு சூப்பரான மோர் ரெடிங்க.
அவ்வளோதாங்க. நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, செங்கீரை பொரியலுங்க. கலர் மட்டும் பாருங்க எவ்வளோ சிவப்பா இருக்குது அப்படின்ட்டு. கொத்தமல்லி தழை, புதினா சட்னிங்க. நல்லா தேங்காய் போட்டு அரைக்கவும் சூப்பரா இருந்ததுங்க சட்னி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் கீரை பொரியலுங்க. ஒரு கட்டு அறுவடை பண்ணோம் இல்லைங்களா? இங்க பாருங்க சின்ன பவுல்ல தாங்க கீரை வந்தது. நல்லா கடலைப்பருப்பு சேர்த்து போடவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்ததுங்க. சுட சுட சாதம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையும், புதினாவும் போட்டு மோருங்க. எனக்கு இதில் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா மோர் தாங்க. மோர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி அதுவும் மெயினாக கொத்தமல்லி தழையில் அரைச்சி குடிக்கிற மோர், அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதில் போடுற மோர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சுட சுட சாதம் வச்சு சாப்பிடும்போதுங்க, அந்த சட்னி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்றோம் இல்லைங்களா, செம்ம சூப்பராக இருக்கும். கூடவே இன்றைக்கி வந்து வேக வச்ச முட்டையுமே எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சூப்பரான லஞ்சுங்க. எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அதுவும் நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ண காய்கறியிலேருந்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாவே எப்பயுமே மனசுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருக்கும். அதுவும் இந்த சம்மர் வந்துருச்சுனாவே கைப்பிள்ளைய கையில் பிடிக்க முடியாதுடாங்கிற அளவுக்கு ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம தோட்டத்துலேயே முக்கால்வாசி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்களா, மனசுக்கு வந்து பயங்கர ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க. கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, செடிகிட்ட போய் உட்காந்தாவே நம்மக்கிட்ட அது பேசுகிற மாதிரியே இருக்குங்க. அது ஒரு தனி ஃபீல் தாங்க. அது நம்ம போய் அது கூட உட்காந்து நம்ம உணர்வுபூர்வமாக பேசும்போது தான் அதுக்கும் உணர்ச்சி இருக்குதுங்கிறதே நமக்கு தெரியுங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உண்மைதாங்க. இன்னைக்கு பாருங்கள், வீட்டில் வந்து இவ்வளோ ஆசாசியாக சமைச்சா யாருமே இல்லைங்க. நான் மட்டும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். கன்னிக்குட்டியும் அவங்க அப்பாவும் கன்னிக்கு சாக்கர் மேட்ச் இருக்குன்னு போயிட்டாங்க. லேட்டாக தான் வந்தாங்க. ஃபுல்லாக சமைச்சு நானே வெளியில் வந்து பேக்யார்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு யார் வீடியோ எடுக்கிறாங்க, யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பாருங்கள் யார் வீடியோ எடுக்கிறாங்கன்னு. யாரும் இல்லைங்க, நான் தான். அந்த கேமராவை வச்சுட்டு பின்னாடியும் முன்னாடியும் ஓடி வர்றது மட்டும் பார்த்தீங்கன்னா 100 தடவை ஓடி வருவேங்க. கேமரா செட் பண்ணணுங்களா, ஓடி வருவேன். ஓடி வந்துட்டு போய் பார்த்தோம்னா தலை வந்து பாதி கட்டாக இருக்குங்க. கொஞ்சம் லெஃப்ட் கேமரா ஸ்டாண்டை வச்சுட்டு மறுபடியும் ஓடி போயிட்டு மறுபடியும் நடந்து வர மாதிரி பார்த்தோம்னா ரைட்டு ஹேண்ட் வந்து கட்டாக இருக்குங்க. இப்படியே தாங்க ஒவ்வொரு தடவையும் கேமரா ஸ்டாண்டை வச்சு வச்சு எடுக்கிறதுல பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா அவருக்கும் ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப இருக்கும். கன்னிக்குட்டியும் பார்த்தீங்கன்னா அவனுமே ஈவினிங் லேட்டாக தான் வருவானுங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டு கட்டிடுங்க. அதனால் நம்ம ஸ்டாண்டை வச்சு தான் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷனு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் எடுக்கிற வீடியோ நானே வச்சு எடுக்கிறனால 4 மணி நேரம் ஆகிடுதுங்க. பாருங்களேன் என்னென்ன வேலையெல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன்ட்டு. எல்லா வேலையும் பண்ணுவேங்க. இதை விட மோசமாலாம் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இதெல்லாம் ப்ளூபர்ஸில் போகணும்னு நினச்சதே இல்லைங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன்னா, வீடியோ எடுக்கும்போது ரா கிளிப்ஸுமே நிறைய போடுறேங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே எனக்கே பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக தான் இருந்தது. இப்படிலாம் கஷ்டப்பட்டு எடுக்கணுமா நித்யா அப்படின்ட்டு தான் இருந்தது. பட் ஆனாலும் எனக்கு பிடிச்சி செய்கிறேனுங்களா, அதனால் எனக்கு வந்து ஒன்றும் பெருசான கஷ்டமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேமரா வந்து ஆன் பண்ணாமையேங்க அங்கே உட்காந்து ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பேன். வந்துட்டு எங்கடா அந்த ரெக்கார்டிங்கை காணான்னு பார்த்தா அங்கே ஸ்டார்ட்டே பண்ணாமல் போயிருப்பாங்க. இந்த மாதிரியும் நிறைய நடக்கும். அது இன்னைக்கு பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அறுவடை பண்ணுறதை ஆன் பண்ணிட்டு தான் வந்தேன்னு நினச்சேங்க. அப்புறம் பார்த்தா பாதிக்கிற அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஐயோ நம்ம ஆனே பண்ணலையே அப்படின்ட்டு. ஸோ இப்படி தாங்க போகும். அது இதோட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டை வச்சு நடப்பங்க, கரெக்டாக கேமரா போய் விழுந்துருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான் வந்து அன்ஈவனாக இருக்குங்களா, ஸ்டாண்டு கரெக்டாக நிற்கவே நிற்காது. முட்டு கொடுக்கறதுக்கு என் ஸ்லிப்பரை வச்சு தான் முட்டு கொடுப்பேன். அது கரெக்டாக போய் போகிட்டு இருக்கிறக்கவே விழுந்துருங்க. அது இல்லாமல் இந்த ஃபோட்டோ எடுக்கிற கொடுமை பாருங்கள், அது அதை விட கொடுமை. டைமர் வந்து செட் பண்ணிட்டு 10 செகண்டு, கரெக்டாக 10 செகண்டை வச்சுட்டு ஓடி போய் உட்காந்து ஈனு சிரிச்சுட்டு மறுபடியும் போய் செட் பண்ணுவேங்க. இதே வேலை தாங்க. இப்படி தான் என்னோட வீடியோ லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னுமுமே என்னென்னலாம் வந்து ப்ளூபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த vlog வந்து இதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.